ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக இப்போ ஒரு அமேசானில் MFN ஆர்டர் பின்னாடி பேக் எண்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, அதாவது ஒரு செல்லர்ட்டேருந்து ஒரு பையர் கிட்ட அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகிறதுக்குள்ளே யார் யாரெல்லாம் அது சம்மந்தப்பட்டிருக்காங்க, எப்படி அந்த ட்ராவல் நடக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அது உங்களுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓவராலாக என்னென்ன ட்ராவல் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா MFN ஆர்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். செல்லர், அமேசான், பையர், ஓகேவா? இவங்க 3 பேர் தான் இந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகிற வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செல்லர் வந்து அமேசான் போர்ட்டலில் ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிடுறாரு. குவாலிட்டி செக் பாஸ் ஆனோன்னு அமேசானு லைவ் ஆகிடுது. லைவான ப்ராடக்ட்டை பையர் வந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பையர்ட்டேருந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் அமேசானுக்கு வரும். அமேசானுக்கு வந்து வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே செல்லருக்கு ரீச் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கு, டிஸ்பேச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் வந்து ஒரு ஆர்டர் சென்ட் பண்ணும். ஸோ சென்டிங் இன்ஃபோன்னு வரும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் செல்லர், அமேசான் போர்ட்டல், பையர் இந்த 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்னா டிஸ்பேச்சர் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வரைக்கும். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போது எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் டெலிவரி சாட்டர்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது எப்படி நம்ம கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிங்கன்னா, ஒரு செல்லராக நீங்கள் லிஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேண்ட்லிங் டைம் ஒன்று கேட்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே 3 டேஸ்ன்னு இருக்கும். ஒரு சில பேர் அதை வந்து எடிட் பண்ணி 2 டேஸ்ன்னு மாற்றுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஆக்டிவாக 1 டே கூட மாற்றிப்பாங்க. ஸோ இப்போ இந்த செல்லர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எப்பவும் போல் 2 டேஸ்ன்னு ஹேண்ட்லிங் டைம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு டேட்டா கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட் என்ன நடக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு எரர் ஸ்பாட் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா நிறைய எரர் ஸ்பாட் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு லாஜிக்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹேண்ட்லிங் டைம் 2 டேஸ்ன்னு கொடுத்துறாரு. ஸோ இந்த பையர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மண்டே அதுவும் ஆர்டர் போட்டிருக்காரு, நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ மண்டே அதுவுமா அந்த பையர் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. அந்த ப்ராடக்ட்டை பார்க்கும்போது அவருக்கு எப்படி காட்டும்னா, இந்த பையர் வந்து ராஜஸ்தானில் இருக்காருன்னு வச்சுப்போம், ஒரு சின்ன அசம்ஷன், ஓகேவா? ராஜஸ்தான், இந்த செல்லர் வந்து சென்னையில் இருக்காருன்னு வச்சுப்போம். ஸோ ராஜஸ்தானில் இருக்க பையர் வந்து அந்த ப்ராடக்ட்டை அமேசான் போர்ட்டல் பார்க்கும்போது டெலிவரி வித்தின் சாட்டர்டேன்னு இருக்கும், எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் டெலிவரி சாட்டர்டேன்னு இருக்கும். ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் டு பையர் அந்த ட்ராவல், இந்த ப்ராடக்ட் எப்படி ரீச் ஆகுதுன்னா, இவர் வந்து ஹேண்ட்லிங் டைம் 2 டேஸ் கொடுத்துருக்கனால திங்கக்கிழமை ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் புதன்கிழமை வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ புதன்கிழமை அவர் டிஸ்பேச் பண்ணிருக்காருன்னு வச்சுப்போமே. ஸோ புதன்கிழமை மார்னிங் ஸ்லாட்லையோ ஆஃப்டர்நூன் ஸ்லாட்லையோ லாஜிஸ்டிக்ஸ் டீம், இந்த சைக்கிள்மா இருக்குல்ல, ஸோ என்னோட ட்ராயிங் அப்படி தான் இருக்கும், பிடிச்சிக்காதீங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் டீம் வந்து புதன்கிழமை மார்னிங் ஸ்லாட்லையோ ஆஃப்டர்நூன் ஸ்லாட்லையோ அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு சென்னை வேர் ஹவுஸில், ஐ மீன் அப்பு மாதிரி இருக்கும், அங்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க இந்த லாஜிஸ்டிக்ஸ் டீம். இவங்க வந்து டேரக்ட் லாஜிஸ்டிக்ஸ் டீம்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு இந்த பிக்கப் பர்சன்ஸ் மாதிரி இருக்க ஒரு கலெக்ஷன் மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து செல்லர்ட்டை வாங்கிட்டு சென்னை வேர் ஹவுஸில் அனுப்பிச்சிடுறாங்க, கொடுத்துட்றாங்க. அடுத்த நாள், அதாவது வியாழக்கிழமை அந்த ஆர்டரை வந்து ராஜஸ்தான் வேர் ஹவுஸ்க்கு சென்ட் பண்ணுறாங்க, ஏதோ எனி மோட் ஆஃப் ஷிப்மெண்ட்டில், ஓகேவா? ஸோ அந்த வியாழக்கிழமைலேருந்து கரெக்டாக ஒரு சனிக்கிழமைக்குள்ளே ராஜஸ்தான் வேர் ஹவுஸ்க்கு சென்ட் ஆகும். பிகாஸ் நார்த் இந்தியா, ஸோ இது வந்து சென்னைன்றது லோக்கல் ரீஜன், இது வந்து நேஷனல் சொல்லாமே. ஸோ சென்னை டு ராஜஸ்தான் வேர் ஹவுஸ்க்கு கிட்டத்தட்ட அதிகபட்சம் 2லேருந்து 3 நாள், ஓகேவா? ஸோ வியாழன் டு சனிக்கிழமை ரீச் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ சனிக்கிழமை மார்னிங் அந்த வேர் ஹவுஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் பையருக்கு எப்போ ரிசீவ் ஆகணும், அன்றைக்கி சாயந்தரமோ நைட்டுக்குள்ளே ரிசீவ் ஆகிடும். ஸோ இதுதான் ஓவரால் ட்ராவல். இப்பவும் திருப்பி சொல்கிறேன், இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் அக்யூரேட்டான ஒரு இது இல்லை, பட் லாஜிக் வைஸ் இதான் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி வரைக்கும். ஸோ இந்த ட்ராவலிங் டைமை 3ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ பையர் வந்து ராஜஸ்தான் இருக்கிறதுனால லோக்கல் டு நேஷனல் 4 டேஸ் ஆகுது. நான் வந்து ட்ராவலிங் டைம் மட்டும் சொல்கிறேன், ஹேண்ட்லிங் டைம் 2 டேஸ் இருக்குது, அதையும் சேர்த்துக்கோங்க. பட் ஓவராலாக ட்ராவலிங் டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்னை டு ராஜஸ்தான் போடணும்னா 4 டேஸ் ட்ராவலிங் டைம் மட்டும் ஆகுது, ப்ளஸ் 2 டேஸ் ஹேண்ட்லிங் டைம் போட்டுக்கோங்க, இதை தூக்கி போட்டுக்கோங்க. லோக்கல் டு ரீஜனில் வந்து 2 to 3 டேஸ். ரீஜனலாக சென்னையில் இருக்க செல்லருக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ளே ஏதாவது ஒரு, ஐ மீன் சென்னையை தாண்டி ஒரு அவுட் ரீஜன், மதுரை, தூத்துக்குடி அந்த மாதிரி. அதே மாதிரி கேரளா, ஆந்திர பிரதேஷ், பெங்களூர் இந்த மாதிரி நெய்பரிங் ஸ்டேட்டுக்குள்ளே. ஸோ அது எல்லாமே ரீஜன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆர்டர்ஸ்க்கு 2 to 3 டேஸ் ஆகும் ட்ராவலிங் டைம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஹேண்ட்லிங் டைம் 2 டேஸ் போட்டுக்கோங்க. லோக்கல் டு லோக்கல், சென்னை டு சென்னை வந்து மினிமம் 2 டேஸ் ஆகும். ஸோ ஒரு சில கட்டத்தில் 1 டேயில் கூட ரீச் ஆகும். பட் எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜாக 2 டேஸ் ஆகும். சென்னையிலே ஆர்டர் வந்தால் கூட 2 டேஸ் ஆகும் ட்ராவலிங் டைம், ப்ளஸ் ஒரு ஹேண்ட்லிங் டைம் 2 டேஸ் போட்டுக்கோங்க. ஸோ இது இந்த மாதிரி தான் ட்ராவலிங் டைம், அப்புறம் ஹேண்ட்லிங் டைம் வச்சு எஸ்டிமேட்டட் டெலிவரி டைம் சொல்கிறாங்க. சரி, இப்போ எதுக்கு சார் சம்மந்தமே இல்லாமல் ட்ராவலிங் டைம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? ஸோ இப்போ இந்த லாஜிக்ஸ் வச்சு தான் FBA-ல எதனால், ஐ மீன் நிறைய பேர் சொல்கிறாங்களே ஆர்டர்ஸ் அதிகமாக வந்துட்டு. ஸோ இப்போ FBA-ல ஒரு ஆர்டர் வந்தால் அதோட ட்ராவலிங் டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான், ஆனால் இந்த இடத்துல நம்ம என்னென்னா ஹேண்ட்லிங் டைமை தூக்கிடலாம், ஓகேவா? அந்த ஹேண்ட்லிங் டைம்ன்ற ஒரு விஷயம் FBA-ல கிடையாது. இது FBA-க்கு பேக் எண்டில் எப்படி இந்த ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். இந்த ஹேண்ட்லிங் டைம் ஏன் இப்போ நான் எரேஸ் பண்ணேன்னா, இந்த இடத்துல செல்லரே இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஒன்லி வேர் ஹவுஸ் டு வேர் ஹவுஸ் பையர் தான். ஸோ செல்லரே இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்னா, அவர் தான் பல்காக ப்ராசஸ் பண்ணி வேர் ஹவுஸில் ப்ராடக்ட் வச்சிருக்காரு இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனால் செல்லரையும் தூக்கிக்கலாம், ஸோ ஹேண்ட்லிங் டைமும் தூக்கிக்கலாம். ஏன்னா செல்லர் ப்ராசஸ் பண்ணால் தான் ஹேண்ட்லிங் டைம்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராசஸிங்க்கும் செல்லருக்கும் சம்மந்தமே இல்லை.
ஸோ இப்போ அதே மாதிரி ராஜஸ்தானில் ஒரு கஸ்டமர் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கேன்ட்டு ஆர்டர் பண்ணுறாரு. ஆனால் ஆர்டர் பண்ணும்போது எஸ்டிமேட் டெலிவரி வெனஸ்டேன்னு காட்டுது. ஸோ ஏன் இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் காட்டுதுன்னா ப்ராடக்ட் ஆல்ரெடி சென்னை வேர்ஹவுஸில் இருக்குது. ஸோ சென்னை வேர்ஹவுஸ்லேருந்து ராஜஸ்தான் வேர்ஹவுஸ் டேரெக்டாக அனுப்பணும். ஸோ மண்டே 12 மணிக்குள்ளே ஆர்டர் போட்டாருன்னு வச்சுப்போம் ஒரு அசம்ஷனுக்கு. ஏன்னா மதியானம் 12 மணி ஸ்லாட்டுக்குள்ளே தான் அவங்க ஆர்டர் போட்டால் அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ மண்டே அதுவும் ராஜஸ்தான் அந்த பையர் வந்து 12 மணிக்குள்ள ஆர்டர் போட்டாங்க, ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ சென்னை வேர்ஹவுஸில் வந்து ராஜஸ்தானுக்கு மண்டேவே அனுப்பிச்சிடுவாங்க. வித்தின் ஒரு வெனஸ்டேக்குள்ளே ரீச் ஆகிடும். ஸோ வெனஸ்டே ரீச் ஆன உடனே அன்றைக்கி நைட்டுக்குள்ளே அந்த பையருக்கு ரீச் ஆகிடும். அதனால தான் எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் டெலிவரி வந்து வெனஸ்டே. ஸோ இதுதான் FBA-ல நடக்கிற விஷயம். ஸோ வேர்ஹவுஸ் டு வேர்ஹவுஸ் பையர். ஸோ இங்கே செல்லரே இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா லோக்கல் டு நேஷனல் 3 days. நான் சொன்ன மாதிரி மண்டே டு வெனஸ்டே. ஸோ சென்னை வேர்ஹவுஸ் டு ராஜஸ்தான் பையர். ஓகேவா? இதே லோக்கல் டு ரீஜனல். ஸோ 1 or 2 days அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, சென்னை வேர்ஹவுஸ்லேருந்து தமிழ்நாடு வேர்ஹவுஸ் ஒரு கோயம்புத்தூருக்குள்ளே போச்சுன்னா ஈஸியாக அங்கேருந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ இதே கொஞ்சம் ஆந்திரா, கேரளா, ஸோ ஆந்திராலே வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா அதிகபட்சம் 2 days தான் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து எதர் மண்டே ஆர்டர் பண்ணால் டியூஸ்டே இல்லைனா அதிகபட்சம் வெனஸ்டே. ரொம்ப ரேர் கேஸில் வெனஸ்டே வரைக்கும் டைமில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 1 day டெலிவரிக்குள்ளே போய்டும். ஏன்னா பொன்னேரி வேர்ஹவுஸ், கோயம்புத்தூர் வேர்ஹவுஸில் வைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ரீஜனல் ஜோனுக்கு எல்லாத்துமே 1 day ரீச் ஆகிடும். ஸோ லோக்கல் சொல்லவே தேவையில்ல 1 day. ஏன்னா சென்னை வேர்ஹவுஸ்லேருந்து டேரெக்டாக கஸ்டமர் தான் ரீச் பண்ண போகிறாங்க. நடுவில் எந்த வேர்ஹவுஸ் கூட கிடையாது. ஸோ சென்னை வேர்ஹவுஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ இதனால தான் அந்த ட்ராவலிங் டைம்ன்றது குறையுது FBA-ல வைக்கிறதுனால. ஸோ பார்த்துப்பீங்க இந்த MFN ஆட்டோ மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ட்ராவல் தான் ஆகுது. அதாவது செல்லர் டு ஒரு பர்டிகுலர் பர்சன் பிக் பண்ணி ஒரு ஹப்புக்கு கொண்டு போங்க. நான் நிறைய இடத்துல வேர் ஹவுஸ்ன்னு சொல்லியிருப்பேன், ஹப்புன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சின்ன கரெக்ஷன், ஹப்புக்கு கொண்டு போங்க. அந்த ஹப்பில் வந்து கஸ்டமர்ஸ் கூட லோக்கல் ஹப் ஏதோ அது மீன் ராஜஸ்தானில் இருக்குன்னா அந்த லோக்கல் ஹப்பில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அங்கேருந்து கஸ்டமர் ரீச் ஆகும். இது எல்லாமே வந்து அமேசான் MFN ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட்டில் ஆந்தியோல் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் அந்த மாதிரி பண்ணுறாங்க, மீஷோலையும் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் ஆஃப் டெலிவரின்றது அமேசான் FBA-ல வைக்கிறதுனால குறையுது. ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா எப்போவுமே வந்து நான் இப்போ தான் உணர்ந்தேன் MFN-ம் FBA கம்பேர் பண்ணி FBA நான் தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பட் ஆனால் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிடுறேன். நீங்கள் டெசிஷன் மேக்கிங் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து FBA-ல வச்சு செல் பண்ணுறதுனால என்ன ப்ரோஸு என்ன கான்ஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், கஸ்டமர் ரிட்டர்னும் கொரியர் ரிட்டர்னும் குறையும். இது எப்படி சார் ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா வண்டி ஓடுன்ற மாதிரி இருக்குது? ஸோ என்ன விஷயம்னா, இப்போ சேம் கான்செப்ட். இந்த ராஜஸ்தான் பையர்ட்டே போகும். அவர் இப்போ நானும் ஒரு சாரீ சேல் பண்ணுறேன், நீங்களும் ஒரு சாரீ சேல் பண்ணுறீங்க. நான் MFN-ல சேல் பண்ணுறேன், நீங்கள் FBA-ல சேல் பண்ணுறீங்க. சேம் டிசைன், சேம் குவாலிட்டியான ஒரு சாரீ. ஸோ இப்போ நான் வந்து MFN கரெக்டாக நான் வந்து ஒரு 400 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ். ஓகேவா? நீங்கள் வந்து அதே சாரியை 450 கோட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஆனால் நீங்கள் FBA-ல வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ அந்த கஸ்டமர் பார்க்கும்போது என்னோடய சாரீ வந்து மண்டே பார்க்கும்போது சாட்டர்டே தான் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லுவோம். அதே இது உங்களோட சாரீ, அதே டிசைன், அதே குவாலிட்டியான சாரீ வந்து 450 வச்சு பார்த்தா கூட டெலிவரி வித்தின் வெனஸ்டேன்னு காட்டும். ஸோ இப்போ அந்த ஒரு கஸ்டமருக்கு என்ன மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு என்னென்னா, எனக்கு வந்து உடனே வரும். அது எந்த சர்வீஸ், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இகாமர்ஸ் விட்டுருங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா எதாக தான் பாருங்களேன், உடனே வரணும்னா உடனே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி லேட் ஆகுது, டிலே ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஈவன் நான் கூட லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணும்போது பேட்ச் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஐ மீன் எனக்கு வர ஃபுட்டு வந்து அங்கங்கே டெலிவரி போட்டு லாஸ்ட்டாக வந்து சொல்லும்போது நான் காட்டுக்கிறதுக்கு அத்தனை கஸ்டமருக்கு அந்த டெலிவரி பர்சனில் அந்த எக்ஸிக்யூட்டிவ் அது எப்படி நான் தானே காசு கொடுத்தா நான் வாங்குறேன், எக்ஸ்ட்ரா காசு விட்டுனேன், எனக்கு மட்டும் தான் டெலிவரி பண்ணுவோம், ஏன் வரப்போகிறவங்களுக்குலாம் டெலிவரி பண்ணிட்டு லாஸ்ட்டில் எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி என்ன பேஷன்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் பேஷன்ஸ் இல்லாத போது என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு எண்ணத்தில் MFN ஆர்டரே அவங்க கொடுத்துட்டா கூட, இவ்வளோ நாள் லேட் ஆகுதுப்பா, செவ்வாய்க்கிழமை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, இன்னும் வரலையே சொல்லிட்டு அட் எண்ட் ஆஃப் த டே வியாழக்கிழமை அதுமா அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்னா, அந்த கஸ்டமர் கையை விட்டு லாஜிஸ்டிக்ஸையும் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க, பாதி வழியாக கேன்சல் ஆகி வந்துடும். ஸோ அது வந்து கொரியர் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொரியர் ரிட்டர்ன் வந்து மேக்ஸிமம் வந்து குறைக்கிறதுக்கு ரீசனே வந்து இந்த FBA-ல வச்சா ரிட்டர்ன் குறையிற காரணம் இதுதான். ஏன்னா பேஷன்சி இல்லை மக்கள்கிட்ட. ஸோ அதனால் வந்து பாதிலே ரிட்டர்ன் ஆகுதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் சார்ஜஸும் பிடிப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து FBA-ல வைக்கிறதுனால உங்களுக்கு கொரியர் ரிட்டர்ன் கம்மியாகுது. கஸ்டமர் ரிட்டர்ன் வந்து எப்படி குறைக்கணும் அப்படின்றது தனியாக வீடியோ போட்டிருக்கேன், டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பை பாக்ஸ் அண்ட் ப்ரைம் டேக்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு செல்லர் FBA-ல உள்ளே வந்துட்டாலே கண்டிப்பாக அவரோட ப்ராடக்ட்டுக்கு ப்ரைம் டேக்குன்னு கிடச்சிரும், பை பாக்ஸுன்னு கிடச்சிரும். ஸோ இதனால் கண்டிப்பாக சேல்ஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா திருப்பியும் அதே கதை தான் லாஜிக் வைஸ். ஏன்னா இன்றைக்கி இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது வந்து நான் ஏன் இதெல்லாம் மார்க் பண்ணாமல் இதை மட்டும் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன்னா, இது வந்து கஸ்டமருக்கான ஒரு விஷயம், இது எல்லாமே செல்லருக்கான விஷயம். இது 4 பாயிண்ட்டுமே. நான் ஒரு ப்ரைம் கஸ்டமர் அமேசானில். ஸோ நான் வந்து இயர்லி பேக்கேஜ் போட்டு வச்சுருக்கேன். எதனாலனா சத்தியமாக அமேசானில் ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுக்காக போடல,
2 இயர்ஸ் பிஃபோர் சூரரை போட்ட படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அது கண்டிப்பாக ஓடிடியில் தான் பார்த்தாகணும் ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா அப்போ வாங்கினது. அதுக்கப்புறம் அப்படியே ரினியூல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ சம்வாட் நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏன்னா இதுதான் அப்படி அமேசான் ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க, எதுக்கோ ஒன்று நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ப்ரைம் அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கேன். இப்போ என்னென்னா அமேசான் நான் எந்த ப்ராடக்ட் வேணாலும் ப்ரைம் ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்குவேன். எதனாலனா நான் ஒரு ப்ரைம் கஸ்டமராக அமேசானில் இருக்க எல்லா ப்ரைம் ப்ராடக்ட்ஸுமே எனக்கு ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேவா? ஸோ இப்போ மற்ற ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது. ப்ரைம் ப்ராடக்ட்ஸ் பார்த்தா எனக்கு ஃப்ரீ ஷிப்பிங். இன்றைக்கி தெரிவிக்க அமேசானில் நிறையா ஒரு பாதி கூட சொல்லலாம் ப்ரைம் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ப்ரைம் கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ப்ரைம் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஓவர் பை பாக்ஸ் இந்த ப்ரைம் டேக் கிடைக்கிறதுனால இப்போ கஸ்டமர் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ப்ராடக்ட்டில் ப்ரைம் டேக் இருந்தாலே இது நமக்கான ப்ராடக்ட்டுப்பா, ஒரு ப்ராடக்ட்டில் ப்ரைம் டேக் இல்லைன்னா ஐயோ இது நமக்கு தேவை, ஏன்னா நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வராது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை கடந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரைம் டேக்கான ஒரு விஷயம். பை பாக்ஸ்ன்றது ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்கு இல்லையா, ஒரு பையரை டெசிஷன் மேக்கிங் பண்ணுற வைக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கிற டைமே வித்தின் 1 செகண்டுக்கு கம்மியாக தான். பை பாக்ஸை கிளிக் பண்ணோன்னே பேமெண்ட் பேஜுக்குள்ளே போய்டுவாங்க. எத்தனை பேர் செக் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை ஆட் டு கார்ட் கொடுத்தா அப்படியே தான் நிற்கும். திருப்பி ப்ரொசீட் டு செக் அவுட்டு, அதுக்கடுத்து பேமெண்ட் பேஜ் அப்படி போகும். ஆனால் பை நோ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தோன்னே டேரெக்டாக பேமெண்ட் பேஜ் போய்டும். ஸோ இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலாக வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு சில யுக்தி. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது பை பாக்ஸில். நான் ப்ரைம் பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு ஃப்ரீ ஷிப்பிங், மியூசிக், மூவிஸ் எல்லாமே அவைலபிள் பண்ணிக்கும்போது அந்த கஸ்டமர் டேரெக்டாக அந்த ப்ராடக்ட் தான் பார்ப்பாங்க. அக்கௌண்ட் விசிபிலிட்டி சரிப்பா நிறைய விஷயம் புரிஞ்சுது. ஆனால் அக்கௌண்ட் விசிபிலிட்டி எப்படி சார் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் திருப்பி ஒரு லாஜிக்ஸ் தான். நீங்கள் MFN இந்த யாராவது செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நான் சொல்கிற இந்த சுச்சுவேஷன் கிரியேட்டாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் இந்த மாதிரி வெக்கேஷன் மோடு போட்டு போனால் நம்ம பர்ஃபார்மன்ஸ் எதாவது அடி வாங்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, LDR, ப்ரீஃபோர்ம் கேன்சல் நிறைய இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதெல்லாம் ஆகாது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு இன்டெரக்டாக ஒரு பிரச்சனை வரும். என்னென்னா அவங்க அக்கௌண்ட் லெவலில் பை பாக்ஸோட பர்சன்டேஜ் அதிகமாக இருந்திருக்கும். டெய்லி ஒரு ஆவரேஜ் ஒரு 20-30 ஆர்டர் போயிட்டே இருக்கும் ஒரு பிகினர் லெவலில். ஆனால் ஒரு 3 நாள் 4 நாள் வெக்கேஷன் மோடு போட்டு போயிட்டு திருப்பி எனேபிள் பண்ணிட்டா அந்த பை பாக்ஸோட பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். திருப்பி அந்த ஒரு நாளைக்கு 15-20-25 ஆர்டர் போயிட்டுச்சுன்னா அவங்களுக்கு அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த சப்ளை வந்து அப்படியே இப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த சப்ளை கட் ஆகிறதுனால உடனே அமேசானோட அந்த அக்கௌண்ட் லெவல் விசிபிலிட்டி குறைச்சிருவாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், FBA-ல வச்சிங்கன்னா நீங்கள் வெக்கேஷன் மோடு போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா வேறு ஒரு சில ப்ராடக்ட் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து அவங்க தான் அனுப்ப போகிறாங்க, உங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை. அதனால் கூட உங்களுக்கு அக்கௌண்ட் லெவல் விசிபிலிட்டி அதிகமாகும். ரெண்டாவது என்னென்னா, இப்போ நான் ஒரு ப்ரைம் கஸ்டமராக இருக்கனால எனக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி நம்மளை நம்பி வேர் ஹவுஸ் வரைக்கும் அனுப்புகிறாங்கப்பா இந்த செல்லர், அதுக்காக வந்து அவங்க அக்கௌண்ட் லெவல் விசிபிலிட்டி, திருப்பி இந்த வார்த்தையை மீன் பண்ணிக்கோங்க, ப்ராடக்ட் லெவல் இல்லை அக்கௌண்ட் லெவல். இது ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து என்கிட்ட ஒரு 30 லிஸ்டிங் இருந்துச்சு, அதில் ஒரு 5 லிஸ்டிங் மட்டும் FBA காமிச்சேன். காமெடி என்னென்னா, நான் அமிச்ச லிஸ்டிங் ஆர்டர் வரல, ஆனால் MFN இருக்க லிஸ்டிங் ஆர்டர் வருது. பட் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி ஆர்டரே வரல. MFN FBA-க்கு ஒரு 5 ப்ராடக்ட்ஸை மட்டும் 30 வெரைட்டிஸில் ஒரு 5 வெரைட்டிஸை FBA-க்கு வச்சுக்கணும், அதுக்கு ஆர்டர் வரல. ஆனால் MFN ஆர்டர் வருது. இது காரணம் என்னென்னா, அந்த அக்கௌண்ட் லெவல் விசிபிலிட்டி கிடைக்கும் போது அவ்வளோ 30 ப்ராடக்ட்டுக்குமே வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் ஆகும். அப்போது அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை டிசிஷன் பண்ணி அதில் முடிவு பண்ணி அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ பட் ஆனால் யூஸ் பண்ண இந்த சினாரியோ, அவர் சப்போஸ் அந்த 5 லிஸ்டிங்கை வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸுக்காக அனுப்பலைன்னா இந்த ஆர்டர் வந்திருக்காது இல்லையா. ஸோ நானே ஒரு சில பேர் சொல்லுவேன், சார் இந்த பை பாக்ஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதாவது MFN வச்சு செல் பண்ணுறவங்களுக்கு, சார் சும்மா ஒரு பேருக்கு ஒரு 2 லிஸ்டிங் FBA-க்கு அனுப்பிச்சி விட்ருங்க, பை பாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க, ஷிப்மெண்ட்டை ரிமூவ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக் தான். அதாவது அமேசானோட SEO-வை ஹேக் பண்ணுற ஒரு லாஜிக் தான். ஹேக்ன்ற லெவல் போனால் ஏமாற்ற ஒரு யுக்தின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி FBA-ல ஆர்டர் வருது. அப்புறம் பேக்கேஜிங் மெட்டீரியல் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே பல்காக நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வேர் ஹவுஸ் அனுப்பிச்ச போகிறீங்க, அவங்க அந்த வேர் ஹவுஸில் இருக்கவங்க காட்டன் பாக்ஸோ பாலி பாக்ஸோ போட்டு அனுப்பிச்சிப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் தேவையில்லை. இது எல்லாமே பெரிய ப்ரோஸாக இருக்குல்ல. கான்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோரேஜ் காஸ்ட் கட்டி ஆகணும். ஒரு பிகினர் லெவலில் 3 மாதத்துக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்க அமேசானில், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். கரெக்டாக. செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட வேர் ஹவுஸில் ஒரு எம்ப்ளாயிஸை உங்களுக்கு பேக் பண்ண வைக்கிறாங்க. ஸோ எப்போ ஆர்டர் வந்தாலும் ரெடியாக பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டு வைக்கிறாங்களே. ஸோ அதுக்காகவும் ஒரு சில இன்னமும் ஒரு டெக்னாலஜி ஃபீஸ்ன்னு சொல்லிருக்காங்க, அதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குவாங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் மைண்டில் வச்சுட்டு FBA பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது முடிவெடுங்க. ஓகேவா. ஏன் சொல்கிறேன்னா, நான் சொல்கிற வச்சுட்டு சார் நீங்கள் தான் சொன்னீங்க FBA-ல வச்சு ஆர்டர் வரும், FBA-ல வச்சு ஆர்டர், FBA-ல வச்சா ஆர்டர் வரதுக்கான ரீசன் இது. ஓகேவா. ஸோ ரீசன்
FBA-ல வச்சு ஆர்டர் வரும். ஆனால் ஒரு சில பேர் சொல்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா MFN-ல வச்சாலும் ஆர்டர் வருது, ஆனால் FBA-ல வச்சு ஆர்டர் வரல. கான்செப்ட் அக்கௌண்ட் லெவல் விசிபிலிட்டிஸ். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அமேசானில். MFN இருக்குது, FBA இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ECC ப்ரைம்னு ஒன்று இருக்குது, செல்லர் ஃப்ளெக்ஸ் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே வந்து அதுக்கு இந்த 2 ப்ரோக்ராம் அதாவது MFN-ம் FBA-க்கும் வந்து பிகினர் லெவலில் யார் வேணால் அந்த ப்ரோக்ராம்குள்ள ஆப்டின் பண்ணி செல் பண்ணலாம். ஆனால் ECC ப்ரைமும் வந்து அப்புறம் செல்லர் ஃப்ளெக்ஸ் வந்து ஒரு மினிமம் லெவல் த்ரெஷோல்டு நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக அமேசானே கூப்பிட்டு உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்து கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த 2 ப்ரோக்ராமில் முடிஞ்சளவுக்கு FBA-ல போங்கன்னு சொல்கிற காரணம் இதுதான். மற்றபடி FBA-ல வச்சாலே ஆர்டர் வந்துடும் அப்படின்னு நான் வந்து எந்த இடத்துலையுமே பதிவு பண்ணல. FBA-ல வைக்கிறதுனால ஆர்டர் வரும்னா அதுக்கு தான் இதுதான் காரணம். அதனால தான் எல்லா சக்ஸஸ் ஸ்டோரிலையும் பாருங்கள், சார் FBA-ல வச்சா நிறைய ஆர்டர் போச்சு, FBA-ல வச்சா ஆர்டர் போச்சுன்னு சொல்கிற காரணம் இதுதான். ஸோ ஒரு ஃபேக்ட் என்னென்னா, FBA-ல வச்சா FBA-ல வைக்கிற ப்ராடக்ட் ஆர்டர் போதிலையோ அட்லீஸ்ட் MFN-ல வைக்கிற ப்ராடக்டாவது ஆர்டர் போகும். அக்கௌண்ட் விசிபிலிட்டி, பை பாக்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், ஸோ இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குமா இல்லை MFN ப்ரோக்ராம் நல்லா இருக்குமா அப்படின்றத ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு சில செலிப்ரேஷன் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸு, ஒரு சில நீட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக. ஏன்னா இப்போ என்னோடய டாட்டருக்கு ஒரு பர்த்டே, அந்த டாட்டர் பேர் சாண்ட்ரான்ற பேருக்கு வந்து அந்த ஃபாயில் பலூன் இருக்கும். அதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை பர்த்டேனா நான் வந்து அதிகபட்சம் செவ்வாய் புதன்லாம் தேடவே ஆரம்பிப்பேன் ஆன்லைனில். அப்படி இருக்க பட்சத்தில் 1 டே டெலிவரி கிடச்சி தான் நான் வாங்குவேன், இல்லைனா வந்து ஃபேன்சி ஸ்டோர் போய் வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சில நீச்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக FBA-ல வச்சு தான் சேல் ஆகுன்ற ஒரு நெருக்கத்தில் இருக்கும். அதனால் கரெக்டாக முடிவு பண்ணுங்கள். இது வந்து எந்த விதமான ஒரு 100% ஆர்டரும் கிடையாது. அமேசானில் செல் பண்ணால் நீங்கள் FBA-ல தான் வச்சு செல் பண்ணணும் அப்படின்றது ஆர்டரே கிடையாது. அதே மாதிரி அமேசானில் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் MFN ஆரம்பிச்சு தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக அமையும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த கான்ஸ் யோசிச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் காஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா அடிஷனல் காஸ்ட்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு சில பேர் கேட்பாங்க, நேற்று கூட பிரகாஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டார், சார் இப்போ FBA-ல வச்சாலே சேல்ஸ் வருமா இல்லை கண்டிப்பாக நான் கேம்பெயின் ரன் பண்ணுமான்னு கேட்டார். அது வந்து என்னென்னா, அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது நீங்கள் FBA-ல வைங்க, 2 to 3 days 1 week வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது அக்கௌண்ட் லெவல் விசிபிலிட்டி கிடைக்கும். பட் நீங்கள் FBA-ல வச்சிருக்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு விசிபிலிட்டி கிடைக்குன்னா கேம்பெயின் ரன் பண்ணுறது தப்பே கிடையாது. பிகாஸ் நீங்கள் சொல்லலாம், சார் ஆல்ரெடி இந்த ஃபீஸும் கட்டி கேம்பெயின் ரன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் அப்படி பண்ணி டக்குன்னு ஆர்டர் எடுக்கிறது இருக்காங்க. ஸோ இது அக்கௌண்ட் லெவல் விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக FBA யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் ப்ராடக்ட் லெவல் விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு சில பேர் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லையும் சரி. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ யாருமே வந்து வற்புறுத்த மாட்டோம். ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க. எதாக இருந்தாலும் வந்து எடுத்தோன்னே இது நடந்தமா கேட்டுங்க. 1 week ஒரு 10 days டைம் கொடுங்க. எப்படி அது ஒர்க் ஆகுது, நமக்கு அந்த அல்காரிதம் எப்படி அடாப்ட் ஆகுதுன்றது செக் பண்ணி பார்த்து தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். அது எல்லாமே பேஷன்ஸுன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தே ஆகணும். தேங்க்யூ.